நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவர் வீட்டில் 30 மில்லியம்ஸ் ஆர்சிசிபி போட்டிருக்காரு. அது அடிக்கடி ட்ரிப் ஆயிட்டே இருந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சப்மெர்சிபிள் மோட்டர் ஆன் பண்ணும் போதெல்லாம் அந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிட்டே இருந்திருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 30 மில்லியம்ஸ் ஆர்சிசிபி எடுத்துட்டு அந்த இடத்துல 100 மில்லியம்ஸ் ஆர்சிசிபியை போட்டிருக்காரு. அதை போட்டதுக்கு அப்புறம் அவர் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் இதை கேள்விப்பட்டதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான ஒரு தவறு. இந்த தவறை அவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நம்ம எலக்ட்ரிக்கல் நண்பர்கள் யாராவது இந்த ஐடியாவை கொடுத்துருக்கலாம். இதனால அப்படி என்ன தப்பு நடக்கும், இது ஏன் தப்பு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நான் உங்க மின்சார மனிதன். இப்போ ஆர்சிசிபின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பம்ப் வச்சிருக்கோம். ஒரு பைப் வழியா தண்ணி, ஒரு 10 லிட்டர் தண்ணி அனுப்புறோம். இன்னொரு பைப் வழியா அந்த 10 லிட்டர் தண்ணி நம்ம கிட்ட திரும்பி வருது. இந்த தண்ணி அனுப்புற இடத்துலயும் தண்ணி திரும்ப வர்ற இடத்துலயும் 2 சென்சாரை போடுறோம். இந்த சென்சாரோட வேலை என்ன அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணி போயிட்டு கரெக்டா 10 லிட்டர் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா தண்ணியை தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கும். ஆனா இப்ப நமக்கு திரும்பி வரும்போது 9 லிட்டர் தண்ணி தான் வருதுன்னு வச்சு, இந்த சென்சார் தண்ணி அனுப்புறதை நிறுத்திடும். நீங்க எத்தனை முறை நீங்க ஆன் பண்ணி ட்ரை பண்ணாலுமே அது தண்ணி அனுப்பாது. ஏன் அப்படின்னா இந்த சென்சாரோட வேலை 10 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் தண்ணி திரும்பி வரணும். அப்படி வரலன்னா அது தண்ணியை அனுப்பாது. இதுதான் இந்த சென்சாரோட முக்கியமான வேலை. அது ஏன் தண்ணி அனுப்பல அப்படின்னா, அந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணி எங்கேயோ லீக்கேஜா இருக்குது அப்படிங்கறத அது கண்டுபிடிச்சிருச்சு. அதனால அது தண்ணியை திரும்ப அனுப்பவே மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளம்பரை வச்சு செக் பண்ணி தண்ணி எங்க லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை அரெஸ்ட் பண்ணதான் நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப இந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணியே சென்ஸ் பண்ற அந்த சென்சாரை தூக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி லீக்கேஜ் இருந்தா மட்டும் சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சென்சாரை அந்த இடத்துல நம்ம போடுறோம்னு வச்சுப்போம். அப்ப இந்த சென்சார் என்ன பண்ணும், 1 லிட்டர் தண்ணி ஷார்டேஜ் வந்தா மட்டும்தான் இந்த சென்சார் தண்ணி அனுப்புறதை நிறுத்தும். அப்ப தொடர்ந்து இந்த 10 லிட்டர் தண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். திரும்ப நமக்கு 9 லிட்டர் கிடைக்கிறதுனால இது 9 லிட்டர் கிடைச்சாலுமே தண்ணி அனுப்பிட்டே தான் இருக்கும். ஆனா 9 லிட்டர் தண்ணி திரும்பி வருது. அப்ப இந்த சென்சார் அதை இக்னோர் பண்ணிடும், திரும்ப திரும்ப தண்ணி அனுப்பிட்டே இருக்கும். அப்ப அந்த 1/2 லிட்டர் தண்ணி திரும்ப திரும்ப ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆயிட்டே தான் இருக்கும். நாம என்ன பண்ணிருக்கணும், அந்த 1/2 லிட்டர் தண்ணி எங்க லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சென்சார் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு சென்சாரையே நம்ம மாத்திட்டோம். இந்த செக்யூரிட்டியோட கண் பார்வைக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிறது மட்டும்தான் இந்த செக்யூரிட்டியோட கண் பார்வைக்கு தெரியும். அப்ப அந்த 1/2 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிறத பத்தி இந்த செக்யூரிட்டி கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப இந்த செக்யூரிட்டி நமக்கு ரிப்போர்ட் பண்றாரு, எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாரு. அதை நம்பி நம்மளும் ஓகே எல்லாமே ஓகே தான் அப்படின்னு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த இடத்துல 1/2 லிட்டர் தண்ணி வேஸ்டேஜ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த வேஸ்டேஜ் ஆகிற தண்ணி என்ன பண்ணும், நம்ம பில்டிங்கை மொத்தமா நாசம் பண்ணிடும். நமக்கே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணல அப்படின்னா இந்த லீக்கேஜ் வாட்டர் நம்ம பில்டிங் மொத்தத்தையுமே நாசம் பண்ணிடும். இதே விஷயம்தான் எலக்ட்ரிசிட்டிலையும் நடக்குது. ஆர்சிசிபியோட வேலை 10 ஆம்ஸ் கரண்ட் போனா 10 ஆம்ஸ் கரண்ட் திரும்பி வரணும். அதுல ஒரு 30 மில்லி ஆம்ஸ் லீக்கேஜ் இருந்தா கூட இந்த ஆர்சிசிபி கண்டிப்பா அதை ட்ரிப் பண்ணும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அந்த 30 மில்லி ஆம்ஸ் கரண்ட் எங்க லீக்கேஜ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா 100 மில்லி ஆம்ஸ் கரண்ட் லீக்கேஜ் ஆகிற செக்யூரிட்டியை தூக்கி அந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா 30 மில்லி ஆம்ஸ் அவர் கண்ணுக்கு தெரியாது. அப்படி 30 மில்லி ஆம்ஸ் அது லீக்கேஜ் இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி அதை கண்டுக்காது. ஆனா அதனால பாதிப்பு என்ன, வாட்டர் லீக்கேஜ்னால எப்படி பில்டிங் பாதிக்கப்பட்டுச்சோ இந்த எர்த் லீக்கேஜ்னால நம்ம தான் பாதிக்கப்படும். ஹியூமனுக்கு இது சேஃப்டி கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த ஆர்சிசிபியோட வேலை என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஆர்சிசிபி என்னென்ன ரேட்டிங் ஆர்சிசிபியை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்ப்போம். 10 மில்லி ஆம்ஸ் ஆர்சிசிபியை லேப்ல, சில்ட்ரன்ஸ் இருக்கிற இடங்கள்ல, ஹாஸ்பிட்டல் மிஷினரிஸ்ல இந்த 10 மில்லி ஆம்ஸ் ஆர்சிசிபியை பயன்படுத்தலாம். அடுத்து 30 மில்லி ஆம்ஸ் ஆர்சிசிபி எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, ஹியூமன் சேஃப்டிக்காக நம்ம இந்த 30 மில்லி ஆம்ஸ் ஆர்சிசிபியை பயன்படுத்தணும். வீட்டுல எப்பயுமே நம்ம செருப்பு போட மாட்டோம், வெறுங்காலில் தான் இருப்போம். பாத்ரூமுக்கு செருப்பு போட்டு போக மாட்டோம்.
வெறும் கையில போயிட்டு ஈரமான கையிலயோ இல்ல ஈரமான கால்லயோ நம்ம போயிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்கிற இடத்துல 30 மில்லியாம்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ஹியூமனை சேஃப்டி பண்ணும். 100 மில்லியாம்ஸ் அப்படிங்கிறது ஃபயர் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றது. அது 100 மில்லியாம்ஸ் லீக்கேஜ் கரண்ட் வந்தா மட்டும்தான் ட்ரிப் பண்ணும். எங்கேயாவது ஃபயர் ஆகி அதுல ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் போச்சுன்னா மட்டும்தான் அது ட்ரிப் பண்ணும். ஆனா 30 மில்லியம்ஸ் நம்ம உடம்புல போனாலே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். 100 மில்லியம்ஸ் போற வரைக்குமே இந்த ஆர்சிசிபி கண்டுக்காது. இது ஹியூமனை ரொம்ப பாதிக்கும். 300 மில்லியம்ஸ் ஆர்சிசிபி எங்க போடுவோம்? இண்டஸ்ட்ரியல்ஸ்ல போடுவோம். ஏன் இண்டஸ்ட்ரியல்ல மட்டும்? அங்க ஹியூமன்ஸ் இல்லையா, அங்க சேஃப்டி இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஷூ இல்லாம நம்ம வேலை செய்ய மாட்டோம். ஷூவோ செருப்போ இல்லாம வெறுங்காலில் போயிட்டோ நம்ம கண்டிப்பா வேலை செய்ய மாட்டோம். அப்ப இண்டஸ்ட்ரியல்ல ஃபயர் சேஃப்டி பிளஸ் ஹியூமன் சேஃப்டி இது ரெண்டையும் மைண்ட்ல வச்சு 300 மில்லியம்ஸ் ஆர்சிசிபி போட்டா போதும் இண்டஸ்ட்ரியலுக்கு அப்படின்னு கம்பெனியே இதை டிசைட் பண்ணுது. ஏன்னா கண்டிப்பா நம்ம அங்க ஷூ போட்டிருப்போம்ல, அப்ப லீக்கேஜ் கரண்ட் நம்மள ஒன்னும் பெருசா பாதிக்க போறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல லீக்கேஜ் கரண்ட் வரும் பொழுதுதான் அது நம்மள பாதிக்கும். அதனால இண்டஸ்ட்ரியலுக்கு 300 மில்லியம்ஸ் சரியான சாய்ஸ். இப்போ 10 மில்லியம்ஸ் ஆர்சிசிபியை வீட்டுக்கு போட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான லீக்கேஜ் கரண்ட்டையும் சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நியூசன்ஸ் ட்ரிப் நமக்கு திரும்ப நடந்துட்டே இருக்கும். அதனால இந்த 10 மில்லியம்ஸ் ஆர்சிசிபியை கொண்டு வந்து வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னா திரும்ப ட்ரிப் ஆயிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுவும் சேஃப்டிக்கு தான். ஆனாலும் அதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மிஷினரிஸ்ல நம்மளை படுக்க வச்சு உள்ள கொண்டு போகும் எக்ஸ்ரே மிஷின்ஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவான மிஷின்ஸ்க்கு எல்லாமே இந்த 10 மில்லியம்ஸ் ஆர்சிசிபியை பயன்படுத்தலாம். 100 மில்லியம்ஸுக்கு மேல இருக்கிற ஆர்சிசிபியை ஏன் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது? அப்படி பயன்படுத்தினா அதுவும் தப்பு தான். அது எப்படி அப்படின்னா, ஹியூமன் பாடியை அஃபெக்ட் பண்ண போற கரண்ட் லிமிட் 30 மில்லியம்ஸ். அதனாலதான் 30 மில்லியம்ஸ் வீட்டுக்கு பயன்படுத்துறோம். 100 மில்லியம்ஸ் கரண்ட் நம்ம உடம்புல போச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பைய கூட ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால 100 மில்லியம்ஸுக்கு மேல இருக்கிற ஆர்சிசிபியை வீட்டுக்கு பயன்படுத்துறது நமக்கு சேஃப்டி கிடையாது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம கார்ல சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கார்ல இருக்கிற அலாரம் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சீட் பெல்ட்டை போடணுமா இல்ல அலாரத்தை கட் பண்ணணுமா? இப்ப நம்ம நண்பர் வீட்டுல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சீட் பெல்ட் போட்டு அவரை பாதுகாத்துக்காம அலாரம் சவுண்ட் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அலாரம் ஒயரை கட் பண்ணிட்டாரு. இதுதான் அவர் வீட்டுல நடந்தது. அதனால ஆர்சிசிபி உங்க வீட்டுல திரும்ப ட்ரிப் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1, நம்ம டிபி பாக்ஸ்ல இருக்கிற எல்லா எம்சிபியுமே ஆஃப் பண்ணிட்டு ஆர்சிசிபி ஆன் பண்ணுங்க. ட்ரிப் ஆகாம இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு எம்சிபியை ஆன் பண்ணுங்க. அப்பையும் ட்ரிப் ஆகாம இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்விட்சஸையும் ஆன் பண்ணுங்க. அது லைட் ஸ்விட்சா இருக்கலாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி, எதுவா வேணா இருக்கலாம். ஒவ்வொன்றா ஆன் பண்ணுங்க. எந்த அப்ளையன்ஸை ஆன் பண்ணும்போது ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த அப்ளையன்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு சரி பண்ணிருங்க. ரெண்டாவது, மெகர் டெஸ்ட பயன்படுத்தலாம். இதுல லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா சரியா காட்டிடும். எங்க லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி எதுல லீக்கேஜ் இருக்கு எங்க லீக்கேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். மூணாவது, அப்ளையன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ஒயரிங் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தோணுது, அப்பயும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா வயரிங் இன்சுலேஷனை செக் பண்ணணும். அது பழைய வீடா இருக்கலாம், புதுசா வயரிங் பண்ண வீடா இருக்கலாம். வயரிங் இன்சுலேஷன் டெஸ்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுல இன்சுலேஷன் டேமேஜ் இருந்தாலோ இதுல இன்சுலேஷன் வீக்கா இருந்தாலோ அது அந்த வயரிங் இன்சுலேஷன் டெஸ்ட்ல அது தெளிவா காமிச்சிரும். அப்பயும் முன்னாடி நான் சொன்ன எந்த சர்க்கியூட்ல அந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த சர்க்கியூட்டோட வயரிங்ஸை சரி பண்ணுனா இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுறது பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். முக்கியமா எர்த்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். 2 ஓம்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி எர்த்திங்க பார்த்துக்கலாம். 5 ஓம்ஸுக்கு கீழே இருந்தாலே அது நல்ல எர்த்திங் தான். நம்ம தொடர்ந்து அந்த எர்த்திங்கை செக் பண்ணலாம் மாட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 ஓம்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி எர்த்திங்க ப்ராப்பரா செக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையில இருந்து தவிர்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும் பாத்ரூம்ல எல்லாம் ஈரமா தான் இருக்கும். அதுல ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலும், பழைய வயர்ல இன்சுலேஷன் டேமேஜ் இருந்தாலும், நம்ம வீட்டு போர்வெல் மோட்டரோட வைண்டிங் இன்சுலேஷன் வீக்கா இருந்தாலும், ஃபெயிலியர் ஆயிரும்னு கூட சொல்லல,
வீக்கா இருந்தாலும் இந்த ஆர்சிசிபி சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணும். இது ட்ரிப் பண்றது உங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும்தாங்கிறத முதல்ல நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இத சின்ன ப்ராப்ளம் தானே அப்படின்னு தயவு செஞ்சு இக்னோர் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க இக்னோர் பண்றது உங்களோட சேஃப்டியவே தூக்கி எறிகிற மாதிரி. நீங்க இக்னோர் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது உங்க ஃபேமிலி, குழந்தைங்க இவங்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்தாங்கன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணணும்னு தோணாது. அதுக்கு சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு மட்டும்தான் நமக்கு தோணும். கண்டிப்பா இவ்வளோ ப்ராசஸிங் பண்ணி அதை செக் பண்ணி அதை சால்வ் அவுட் பண்றதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். அதுக்கு கொஞ்சம் செலவாகவும் தான் செய்யும். ஆனா நம்ம உயிரை விட அந்த செலவு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஃபேமிலியும் நம்ம உயிரும் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிறது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால அதை ரிமூவ் பண்ணக்கூடாது, பைபாஸ் பண்ணக்கூடாது, தப்பான ரேட்டிங்ல இருக்கிற ஆர்சிசிபி அந்த இடத்துல போட்டக்கூடாது. இதை முதல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ட்ரிப் ஆகிற ஆர்சிசிபி ரொம்ப நல்ல வேலைக்காரன். நல்ல வேலைக்காரனை இழந்துடாதீங்க. அவனுக்கு நீங்க என்ன செஞ்சா அவன் சரியா வேலை செய்வானோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆர்சிசிபி பத்தின புரிதலும் எலக்ட்ரிக்கல் அவேர்னஸ் பத்தின தெளிவும் கண்டிப்பா எல்லாருக்குமே வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஷேரிங்னால யாரோ ஒருத்தரோட உயிர் காப்பாற்றப்பட்டாலும், ஒரு ஃபேமிலி காப்பாற்றப்பட்டாலும் அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பா ஆர்சிசிபி பத்தின ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உயிர் காக்கும் பயணத்துல உங்க நண்பர்களையும் உங்க குடும்பத்தினரையும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, பாதுகாப்பான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க மின்சார மனிதன்.